கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையின் தலைப்பு இயேசுவுக்கு உகந்த ஜெபம். ஆமென். இயேசுவுக்கு உகந்த ஒரு ஜெபம் இயேசு எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்படி ஒரு உகந்த ஜெபம், இயேசுடைய இருதயத்தை அசைத்த ஒரு ஜெபம். அந்த ஜெபம் யார் செய்ததுன்னா சாலமோன். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10, 8, 9, 11, 12, 13 வசனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட அந்த வார்த்தையிலே சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டு ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆமென். சாலமோன் அப்படி என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? அப்படி அந்த காரியத்தை என்ன கேட்டிருப்பார் ஆண்டவரிடத்தில்? ஆமென். சாலமோன் அந்த காரியத்தை என்ன கேட்டிருப்பார் என்று நம்ம வாசிக்க போது 8வது வசனத்தில் பாருங்க. திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். ஆமென். எண்ணிக்கடங்காத ஜனங்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று அவர் சொல்றார். 2வது 9வது வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க. உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமையினதென்று வகிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவர் வெளியில சொல்லுங்க, அவன் கேட்டதே ஞானமுள்ள இருதயத்தை தாங்க என்று அவன் கேட்டான். இதுல இவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த ஜனங்களை யார் எப்படி நான் அவங்களை எப்படி நான் பேசுவது, எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாங்க என்று அவன் கேட்டான். இந்த ஜெபம் ஆண்டவருடைய பார்வையிலே உகந்ததாய் இருந்தது. ஆண்டவர் சாலமோனுக்கு செய்த அற்புதம் என்ன தெரியுமா? 12வது வசனத்தில், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், உனக்கு சரியானவன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. நீ 3வது 13வது வசனம் பாருங்க. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உனக்கு சரியானவனும் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் இதை அவனுக்கு சொல்றார், நீ கேட்டபடியே நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் எப்படி இருக்கு? என் ஊழி எப்படி இருக்கணும், எல்லாரும் பார்க்கணும், நான் கார்ல போகணும், சைட்டு வாங்கணும், இதெல்லாம் கேட்கிறோம். ஆனால் சாலமோன் இதெல்லாம் கேட்கவில்லைங்க. அவன் கேட்டதே, ஆண்டவரே இதெல்லாம் ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, உன் ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று மாத்திரம்தான் அவனுடைய நோக்கமாக இருந்தது. இதுதான் கர்த்தருடைய இந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். நீ எதுவுமே போய் ஆண்டவரிடத்தில் கேட்க தேவையில்லை, எனக்கு இது கொடுங்க ஆண்டவர் கூட, இது கொடுங்க, எனக்கு சைட்டு கொடுங்க, இடம் கொடுங்க. நீ ஆண்டவர் சமூகத்தில் உகந்த விண்ணப்பமா இருந்தா உனக்கு எல்லாமே தேடி வரும். மலையில சொல்லுங்களேன், நீ ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் கேட்கணும், வேற யாரிடத்துல மனுஷிடத்துல நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கட்டாயம் நடத்துவார். ஆமென். சாலமோனுக்கு ஆண்டவன் சின்ன ஒரு ஜெபம் தான் செய்தான். என்ன ஜெபம்? ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும், வேற ஒன்றும் கேட்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஞானமுள்ள இருதயத்தை மாத்திரம் அவன் கேட்டதனால் அவன் வாழ்க்கையில கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் இயேசு அவனுக்கு கொடுத்தார். ஆமென். அதுதாங்க நல்ல ஆண்டவர். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், ஆனா உள்ளத்தை பார்க்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஆண்டவரிடத்துல ஞானமுள்ள இருதயத்தை கேட்பீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொடுத்து உங்களை அழகாய் நடத்தி ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.